கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த 2 பேர் எல்லாரும் கை தூக்குறாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். எல்லா நர்வஸ் எல்லாமே எல்லாருக்கும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். விசேஷமாக இந்த 2 குடும்பத்தாருக்கு கர்த்தர் இந்த நாளை முன்குறித்து இனிய செய்திருக்கிறார். கர்த்தரை ஒரு சில நிமிடங்கள் நம்ம துதிக்க போகிறோம். இந்த நாளே ஆண்டவர் இத்தனை வருடங்கள் செய்த நன்மைக்கும் இப்பொழுது இந்த குடும்பத்திற்கு செய்ய போகிற நன்மைக்கும் நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆகவே ஆசீர்வாதத்தின் வாசல் சாம கடங்க தடி செய்து பாடுவோம். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதம். நம்ம சேர்ந்து இந்த தம்பதிகளை ஆசீர்வதித்து பாடும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூணை போல் சந்ததி பெருகிறது என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் சூளை போலும் சந்ததி பெருகி என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டீரே. சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் வாய்க்காலாக வாய்க்காலாக என்னை மாற்றீரே. அவர் சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். ஏன் பெற்றே ஆசீர்வாதத்தின் வாசல் வானத்தின் வாசல். நீங்க செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் கனப்படுத்துவார். செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவார். தாகப்பம் தேசத்துக்கு திரும்பும் வாரத்தில் உன்னை காப்பாற்றுவார். செல்லும் எல்லாரும் செல்லுவார். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தாகப்பம் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். இது வானத்தின் வாசல் ஏசையா, வானத்தின் சேர்ந்து சொல்லும் ஆண்டவர் பாடுகிறார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம்.
யார்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓ, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்று சேர்ந்து தோல்வியில்லை, தோல்வி இல்லை நமக்கு, நாமடி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு எப்பொழுதும் வெற்றியை தருகிற தேவன் அவன். ஒரே ஒரு வரிகளை சேர்ந்து பாடி நாம் பின்பாக ஆராதிக்கிறதுக்கு கடந்து செல்லலாம். இம்மட்டும் நடத்தினவர், விசேஷமாக இந்த நாள் இந்த இரண்டு குடும்பத்தார் உங்களையும் பிறந்த நாள் முதல் இம்மட்டுமாய் நடத்தினவர் இப்போது இணைக்கிற நாள் அது இனிமேல் தொடர்ந்து நடத்துவார். அது இம்மட்டும் நடத்தினதுக்கு நாம நன்றி சொல்லணும். கண்டிப்பாக சொல்றதுக்கு வார்த்தைகள் போதாது. இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த நன்மையில் நினைத்து பார்க்கும்போது என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. உனது சொல்ல ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொன்ன வார்த்தை இல்லையே. அவன் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். நம்ம பாடினது போல இந்த உலக மனிதர்கள் நமக்கு முன்பாக, விசேஷம் உங்களுக்கு முன்பாக என்ன செய்ய முடியும்? கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை எப்பொழுதும் துணை நின்று நடத்துவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மீண்டும் நல்ல எபினேசரா, நீ வந்தீரே, நன்றி சொல்ல. விசேஷமாக இப்போது நீங்க இரண்டு தம்பதிகள், நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடம். விசேஷமா நீங்க இந்த வேலை ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருடைய கரத்தை பிடிக்க போகிறோம், உடன்படிக்கை செய்ய போகிறோம். எங்களுக்கு எல்லா காரியங்களும் நாங்கள் உண்மை முதலாவது பிடிக்கிறோம். எங்களுக்கு நீங்க மாத்திரம் ஒருபோதும் மாறாதவர் ஒருவரே. அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வதித்து தாங்குவோம். விசேஷமாக இரண்டு குடும்பத்தினரோடும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடும் கர்த்தருடைய சமூக பிரசனம் தொடர்ந்து இருக்கட்டும். ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீங்க மகிமைப்படுங்க. கணவனின் கல்யாணத்திலே இயேசு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது போல இந்த வேளையிலும் இந்த நாளிலே உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் காணப்படும்.
2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 18ஆம் வசனம் முதல்ல வாசிக்கவும். இரண்டாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் ஆயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். ஆமென். சாயந்தரம் 6 மணிக்குள்ள கலந்து பண்ணி முடிச்சிடணும். 6 மணிக்கு மேல நடத்தக்கூடாது. அதனால தான் 4 மணிக்கு போட்டாங்க. 1.5 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் காலதாமதமாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதா ஆஃபீஸில் சொன்னதா இல்லை ரிஜிஸ்டர் புக்கில் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்காங்க.
பிரச்சனையும் வராதபடிக்கு தேவ பிரசன்னம் இருக்கும். அதனால வசனம் சொல்லுகிறது முப்பிடி நூல் ஆகாது. முப்பிடி நூல் தெரியுமாமா? எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். என் நடுவில் அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில அதுதான் தேவன் தான் வாழ்க்கை நினைக்கப்படுறாரு. இந்த ஊழியக்காரர்கள் இந்த அனுமதி கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் உங்களை இணைப்பது கர்த்தர். அல்லேலூயா. முப்பதினும் தராது சொன்னாங்க. நல்ல அருமையா அமைதியா முடிக்கிறத பார்த்து இது ரொம்ப சந்தோஷம். சிலத்துல அமைதியாக சொன்னோம். அது எல்லாத்தபடிக்கு இருக்கு. குழந்தைங்க பேசுறாங்க, பரவாயில்ல. கர்த்தர் சொல்றேன் 128ஆம் சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் சொல்ல முடியும். கர்த்தருக்கு சொல்லுவேன். அன்றைக்கே சொல்லியிருந்தேன், மணமகளுடைய பாஸ்டர் அவர் ஒரு 2 நிமிஷம் பேசணும். மாப்பிள்ளை பொண்ணு 7:30 மணிக்கு வந்தாங்க. 7:30 மணிக்கு வந்தாங்க. அந்த பாஸ்டர் ஒரு ஐயர் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. பொறுத்து பார்த்தாரு. வந்தாங்க, பயங்கர கோபம் வராங்க. வந்தாரு, 7 அடியில் ஆரம்பிப்பார். 1 நிமிஷம் பாட்டு. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனும் பாக்கியவான். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்பட பயம் மேலே என்ன வந்துருக்கீங்க? முடிஞ்சு போச்சு. போ, கையெழுத்து போடுங்க. கையை பிடிச்சிட்டு ஆனால் சென்னை விஷயத்துல கட்டல, இங்கே அதெல்லாம் இல்லை. கொடுங்க, ஜம்மன் முடிச்சு நம்ப மாட்டீங்க. 6லேருந்து 7 நிமிஷம் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயர் அங்கேயே கட்டி மாட்டினாரு, புல்லட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. விளையப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஏன் கல்யாணத்தில் பிரசன்ட் கேட்டுலாம் சொல்லுவேன். அன்னைக்கு போது பிரசன்ட் குறிப்பிட்டேன். கவனமாக, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த மனுஷனுக்கும் தீய சக்திக்கும் கொள்ளாத காரியத்தையும் பயப்பட வேண்டிய அவர் சொல்லாமல் இருப்பதே பெரிய ஆசீர்வாதம். அடுத்த வார்த்தை சொல்ல, அவர் வழிகளில் நடக்கிறவன். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. மாறுபாடான வழிகள், சீர்கான வழிகள், ஒழுங்கினமான வழிகள், பாவத்தின் வழிகள், இச்சையின் வழிகள், பலவிதமான தீய வழி. வேண்டாம், பாவியுடைய வழியில அதை போகாத. பரியாசக்கார் 10 தமிழிலே தெரியா? இன்ட்ரெஸ்ட் முடிப்பியா? பாண்டுக்கு அப்புறம் கேட்கலையா? பல காரியங்கள் உண்டு. உங்களுக்கு எதனா வேணும்னா நான் எப்பவுமே சர்ச்சில் சொல்ல, வீட்டில் சொல்லுவேன், ஒருத்தர்கிட்ட கேட்போம். திரும்ப நம்ம கிட்ட கேட்காத இருக்கிற ஒருத்தர்கிட்ட நமக்கு தேவையெல்லாம் கேட்போம். நான் தமிழ் பேசுறேன், புரிதல் சொல்லுறேன். நம்ம கேட்டா கொடுத்துட்டு திரும்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்தனே திரும்ப கொடுன்னு கேட்காத ஒருத்தர் யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. என் நன்மை கொண்டு யாக்கோபின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல சகல நன்மையும் ஜோதிட பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நெல்சன் அவருடைய தகப்பனார் அவர் 24 23 வயது இருக்கும் பொழுது 32 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நான் இந்த சபையை பொறுப்படுத்துக்கு முன்பே இந்த சபை உறுப்பினர். நான் 32 வருஷம் ஆகும்போது அது 33வது வருஷத்துல சபை இருக்கிறார். என்னோட இளைவர் தான். அந்த நாட்களில் அவரும் இன்னொரு 2 பேர் இருக்கும். சர்ச்சை நடத்துவோம், ஆட்கள் குறைவு, வாய்ப்பு அன்னைக்கு கொட்டடிச்சு அப்படி ஊழியத்தில் என்ன ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார். எங்கே வேலை செஞ்சுருக்காரு? சோம்பேறியாக இருக்க மாட்டேங்குது. தினந்தோறும் வேலைக்கு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம் சுறுசுறுப்போடு ஆண்டவரை முக்கியப்படுத்தி ஜெபத்தோடும் வேத வஸ்திரத்தோடும் வேலை செய்யும் போது கர்த்தருடைய கை பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வதிப்பதற்கு தான் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஏற்ற காலத்திலும் தேசத்தில் மழை பெய்யும். நீ கைக்கு செய்யும் சகல வேலையும் ஆசீர்வதிக்க வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற 3ஆம் வசனம் வருகிறேன், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் நான் டிவியோட கூட பார்க்க 3ஆம் வசனம் போடுங்க.
உன் மனைவி உன் வீட்டோரில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் மத்திய சுற்றி ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. மனைவி ஒரு பயனுள்ள வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை. இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்னு தலையில் அடிக்கிற நிலைமையில எந்த ஆண்களும் சொல்லாதபடிக்கு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி ராஜா எழுதுறாரு, மனைவி கண்டடிக்கிறவன் நன்மையானதை கண்டடிக்கிறான், கத்தடத்திலிருந்து தயை பெறுகிறான். ஒருவேளை ஆண்ட்ரூ போல அச்சாதிபதியா இருந்தாருன்னா ஜாய் வந்த பிறகு சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒருவன் 1000 பேரை 2 பேர் 10,000 அளவுக்கு ஆவிக்குரிய பலன் கொடுக்கும்போது நீங்க அடுத்து லட்சாதிபதி அல்ல, போட்டு சொல்லாமாங்க. ஆமை சொல்ற மாதிரி இல்லை, அவங்க மட்டும் கூடி சொல்லலாம். அண்ணன் தம்பி கேட்ட பிரச்சனை நீங்க தம்பிக்காங்க அவர் கேட்ட சொல்லுவாரு, அன்னைக்கு லாபம் வாழ்க்கை வச்சாங்க வீட்டில் எபேக்கால, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்துதான் இவர் சொல்லி ஜெபம் பண்ணிருப்பான். அவங்க பாஸ்டர் அன்னைக்கு அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொன்னா, என் மனைவி வந்த உடனே நான் லட்சாதிபதியாய் மாறிவிட்டேன். என் மனைவி வந்து 5-6 வருடத்திற்குள் என்னை இப்போது லட்சாதிபதியாய் மாற்றிவிட்டார். இன்னும் 5 வருடம் இப்படியே தொடர்ந்தால் நான் பிச்சாதிபதியாக இருப்பேன் என்று சொன்னான். அர்த்தம் வீண் செலவு, தேவையில்லாத செலவு அப்படியாவே போயிடுச்சு. பணம் தேவை, கவனமாக நான் சொன்னேன். மனைவி வந்தால் நன்மையான வாழ்க்கை. அடுத்து ஒரு பிள்ளைகள், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அந்த நாட்டில் 4 பிள்ளை 5 பிள்ளை இருந்தது, அப்புறம் 3 பிள்ளை 2 பிள்ளை ஆச்சு, அப்புறம் 1 பிள்ளை சொன்னாங்க கவர்மெண்ட்ல. இப்போ நாமே பிள்ளை நமக்கே பிள்ளை சொன்னாலும் போயிடுச்சு. பிள்ளைகள் என்பது என்னன்னா, பிள்ளைகள் என்பது முதல் கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படி கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படுகிறது இல்ல. ஹெல்மெட் போட்டு போனா ஹெல்மெட்டை பைக் டேங்க் மேல வச்சு போனாங்க, அப்படியே சட்டம் போட்டாங்க. ஹெல்மெட்டை தலையில போட்டு போகணும். இப்படி ஒரு சகோதரர் வந்தாங்க இந்த மாதிரி, நான் நின்று வேகமா அந்த பைக் நிறுத்துறேன், பார்த்தா ஹெல்மெட்டு டேங்க் மேல இருக்கு. நம்ம கஷ்டம் கீழ்படிக்கணும், நம்ம அப்பா கீழ்படிக்கணும். நீங்க வாழ்க்கையில முதல்ல ஆண்டவருக்கு கீழ்படிங்க. கவனிக்கிறவங்களுக்காக சொல்றேன். பைபிள்ல பிரதானமாக 7 கீழ்ப்படிதல். முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், 2வது ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், 3வது ஆண்டுடைய ஊழியக்காக கீழ்ப்படியணும், 4வது சொல்லப்பட்ட கீழ்ப்படிதல் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அப்பா அம்மாவாங்க அந்த பெருசு வந்துச்சு பாருங்க, பெருசு அந்த கிழமை வந்துருச்சு. இதே வார்த்தை 30 வருஷம் போது திரும்ப உனக்கு வரும். பெரியவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரையும் அசட்டையாக பேசாதிருங்கள், கனம் பண்ணுங்கள். அழகான வார்த்தை இது. நீ நன்றாக இருப்பதற்கும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் கொரோனாவில் போகாம வச்சால ஆண்டுக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், எல்லாம் வார்த்தை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாயில வார்த்தை சொன்ன நல்லா இருக்க மாட்டாங்க. நீங்களும் நானும் வசனம் சொல்லுது, நாம் நன்றாக இருப்பதற்கு ஒரு தாய் தகப்பனை கடன் பண்ணேன். நாளைக்கு ஜாய் என்ன பண்ணோம்? அத்தருக்கு ஒரு போறியா, அம்மாவுக்கு ஒரு போறியா, மாமாவுக்கு ஒரு போறியா, அப்பாவுக்கு ஒரு போறியா தெரியல. இன்னிலிருந்து தப்பா அவர்தான். நான் சொல்றது தப்பா? அதெல்லாம் அவர் பரதன்னு சொல்றேன். சில சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேன். ஏன் போன மாதம் ஜாயின் பாப்பா வந்ததுனால நம்ம கல்யாணம் செஞ்சு அந்த இடத்துல எங்கள் போன மாதம் ஜாயின் வந்திருக்காங்க வேப்பேரியிலிருந்து. அன்னைக்கு நான் சொன்னேன், சொல்லுவாங்க, உன் தகப்பன் கிட்டே மறந்து விடு, அப்போதான் ராஜா ஆடைகள் பிரியமா இருப்பார். நான் மறந்து சொல்லலாமா?
ஆவிக்குரிய தலைமுறை மறந்துடாதீங்க. அந்த பாப்பா போனால் ஆளுநர் நான் ஒரு நாள் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டர் எல்லாரையும் பார்த்துருவோம். போனால் தப்பே கிடையாது. சில ஆட்கள் நம்ப மாட்டாங்க. எங்கள் சர்ச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், போகக்கூடாது அப்படின்னா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போனால் சும்மா இருப்பேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போது அங்கே போகாம ஊருக்கு போனால் வேற எங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு இன்னைக்கு சொன்ன மக்களுக்கெல்லாம் புரியாது. பைபிள் கணக்கே வித்தியாசம் தான். பைபிள் பேக் சைடு பாருங்க ரொம்ப குழப்பமா இருக்கும். ஒருத்தன் 1000 பேர் கேட்குவான், 2 பேர் அப்பா அம்மா நிலைமையில கனப்படுத்துங்க. கர்த்தருக்கு விசுவாசம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வந்துடுறேன். 5வது வசனம். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். அதாவது சீயோன் என்பது நம்ம சொல்லுகிற பரலோகம். அதையா சீயோனை தரிசிக்க வாஞ்சிக்கிறேன் காத்திருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாள்ல நிறைய விளக்கமா சொன்னா நான் முடிச்சுறேன். எருசலேமின் வாழ்வை காண்பார். சீயோன் என்பது மகாராஜின் நகரம். அதை நம்ம பரலோகத்துக்கு ஒப்பிட்டு பேசுறோம். எருசலேம் என்பது என்ன சொல்லுங்க? எருசலேம் என்பது சபை. சபையில உன் வாழ்க்கை ஆசீர்வாதமானதா? உன் குடும்ப வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் ஏசாயால 66ஆம் அதிகாரத்தில் ஒரு தாய் தேற்றுவதற்கோ நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் ஏதோ ஒரு பல குழப்பத்தோடும் நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது ஆண்டவர் என்னோட பேசுவார். வந்தால் எருசலேமின் வாழ்வு இருக்கும். பைபிள் நிறைய 7 வாழ்வுக்கு நேமாச்சு. இது ஜெபிக்கும் பொழுது ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். என்னோட செல்வ வாழ்வு, நீடிய வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் ஆசை. உன் பிள்ளைகளின் பிள்ளை நீடிய வாழ்வு. புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்ல புரியாம இருந்தீங்க. உன் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பார். அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை பார்த்துட்டீங்கம்மா எத்தனை வருஷம் ஆச்சுப்பா? 20, 25 சொல்ல இல்லையா? 25 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார்ல. இப்போ உன் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பார். அப்போ உங்க கல்யாணம் ஆகும் பொழுது இந்த வசனம் வாழ்க்கையில வந்திருந்தா அன்னைக்கே சொன்னாரு, உங்களுக்கு 20 வருஷம் ஆயுசு கெட்டி, உனக்கு 25 வருஷம் ஆயுசு கெட்டின்னு அன்னைக்கே சொல்லிட்டார். இப்போ உங்களுக்கு சொல்ல உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார். ஆகவே நம்முடைய ஆயுசு கர்த்தருக்கு பயப்படுறோன்னு ஆண்டவர் தீர்க்க ஆயுசு கொடுத்து நடத்துவார். அப்போ வாழ்க்கையில இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கர்த்தர் முக்கியப்படுத்துவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எந்தோரும் வேத வாசிங்க. வீட்டு வந்த முன்னா கேட்டது, உங்க மாமா போனாரு நெல்சன் பிரதர் பொண்ணு பார்க்க முதல் நாள் போயிட்டு வந்து அடுத்த நாள் என்ன சொல்ல, பாஸ்டர் போனோம் பாஸ்டர் என்ன பேசிட்டு வந்தீங்களா? பேசிட்டு வந்து என்ன பதில் பேசுங்க? அவர் பதில் சீக்கிரம் பேச மாட்டாரு. நீங்க பேசுறேன்னு சொன்னாங்க பாஸ்டர். என்ன தெரியல கேட்டேன். பாப்பா பார்த்து நீ பயில் படிச்சியமான்னு கேட்டாரு. இல்லையே சொல்லுங்க. நல்ல மாமா அல்லேலூயா. அவர் தினந்தோறும் பயில் படிப்பார். என்ன படிப்பாரா? உங்க அப்பா தினந்தோறும் வேலை வாசிப்பாரா? உன் முன்னாடி படிப்பாரா? அது திருப்பி கேட்கலாமா? இப்ப கேட்க மாட்டேன். அவருக்கு முன்னாடி நீ பயில் படிக்கியா? 2 பேருக்கு முன்னாடி நல்லது நான் அதெல்லாம் நான் குற்றப்படுத்த மாட்டேன். அதெல்லாமே நம்ம பிள்ளைகள் தான். கர்த்தருக்கு பயந்துருங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்க குடும்பத்தாரை கடன் பண்ணுங்கள். அல்லேலூயா. சமுதாயத்தில் நல்ல மதிப்போடு வாழுங்க. யாருக்கெல்லாம் வயசுக்கு ஏற்ற முறையில் மதிப்பு கொடுக்கணும், அந்த மதிப்பு மரியாதை கொடுத்து வாழுங்க. ஆஃபீஸில் குட் மார்னிங் சார் அதெல்லாம் கூடாது. குட் மார்னிங் சார், வணக்கம் சார், அந்த ரெஸ்பெக்ட் மரியாதைலாம் கொடுத்தீங்கன்னா அப்போதான் நம்ம ஆண்டோட பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்பதை உலகத்துக்கு காண்பிக்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அப்போஸ்தலர்ல லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு சகரியா எலிசபெத்து அவங்க முதிர் வயது வரல அந்த சாட்சி சொன்னாங்க. இப்போ சாட்சி சொல்றது பெருசு இல்லை. நான் அப்படி நினைப்பேன். நான் 61 கால் வச்சுக்கிறேன். ஆண்டு எவ்வளோ வயசு போகிறது இல்லை. அது சப்போஸ் 99 வச்சுக்கலேன். ரொம்ப ஆசைப்படுது அப்படின்னு கேட்காதுங்க. சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். 99 கால் வைக்கும்போது தான் இந்த மனுஷன் கத்தல் முன்பாங்க இருந்தான்னு அன்னைக்கு சாட்சி வாங்கினவங்க முடிவு பரியந்த நிர்ணயிப்பவனே ரட்சிக்கப்படுவாங்க. அது நல்ல சாட்சியோடு
வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்களை கலந்துக்கணும், ஊழியர் செய்யணும். அந்த சகல எலிசபெத்து குடும்பம் ஆண்டவர் சமூகத்தில் ஊழியர் செய்தார்கள். 2 பேரும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. முக்கியமாய் ஒரு பெற்றெடுத்த பிள்ளையை ஆண்டவருக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல யோவாஸ்தானத்தை பெற்றெடுத்து போல நீங்களும் விசுவாசமுள்ள சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததி, நாங்களும் ஊழியம் செய்வோம், என் பிள்ளைகளும் ஊழியம் செய்வோம். ஏசாயா 8:18 சொல்லுது, இதோ நானும் கர்த்தரை கொடுத்த பிள்ளைகளும். இந்த பகுதியில் 30 வருஷமா நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதோ நானும் என் மனைவியும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தையில் கேட்ட உங்களுடைய குடும்பத்தாரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மாநிலம் அருமையான பிள்ளைகளுக்காக வேத வசனத்தின் கூட நல்ல அருமையான சாட்சிகளை கொடுத்ததுக்காக, சத்தியத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரோட வாழ்க்கையிலும் தெய்வத்தோடு வாழ்ந்து பரலோக ஆசீர்வாதத்தை பெற்று விளக்கத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இடையில நான் பேசும்போது ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன். நீங்க யாருன்னு கேட்கல. 7 கீழ்ப்படிதல் சொன்னல, அது பார்த்து என்ன பேசு. தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், 3வது தேவனுடைய ஊழியருக்கு கீழ்ப்படியணும், 4வது பெற்றோர் சொல்லி அப்படி விவாகத்தில் இணைக்க இருக்கிறோம். சோத்திரம். இந்த 2 பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, அவருக்கு நான் நேரம் போறேன். சோத்திரம். இந்திய கிறிஸ்தவ சட்டம் 1872 சட்டத்தின்படி நாங்கள் 3 வாரம் திருச்சபையிலே அறிக்கை வாசித்து இவர்களுக்கு திருமணத்தை காரித்துவது எந்த தடையும் இல்லை என்று நான் கண்டபடி, பாஸ்டையாவும் கண்டபடி நாங்கள் இந்த திருமணத்தை நடத்த கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்குள் யாராவது தடைகள் இருக்குமானால் அதை இப்போது நீங்கள் எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும். இப்போது சொல்லாதவர்கள் எப்பொழுதும் சொல்லாதிருக்க வேண்டும். எந்த தடையும் இல்லை, யாரும் கை தூக்கவில்லை. ஆகவே என்று அறிந்து நாங்கள் இந்த திருமண ஆராதனையை தொடர்ந்து நடத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்யப்போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மேல் தங்குவதற்காக இங்கே ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே நடந்த திருமணத்துக்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை நேர்மையாக ஒன்றாக இருக்கிறது என்பதையும் வேத வசனங்கள் நமக்கு நன்கு விளக்கி காண்பித்தன. ஆகையால் இதை அற்பமாக எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த பக்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவனான மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்க வேண்டும். வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலை அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. சொல்லுமா? இந்த பரிசுத்தலில் சேர்க்கப்படும்படி இங்கு வந்திருக்கிற யாரும் தடையில் என்று சொன்னபடியினால் இந்த ஆராதனை தொடர்ந்து நடத்துகிறோம். உங்கள் இருவரை பார்த்து கேட்கிறேன். மணமகன் ஆண்ட்ரூஸ், மணமகள் ஜாய் பிரின்சி, நீங்கள் ஒழுங்கின்படி இந்த திருமணத்தை சேர்க்கக்கூடாதபடி காரணம் ஏதாவது உங்களுக்கு இருக்குமானால் அதை இப்போதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளைகிறேன். மைக்கை கொடுத்த மறந்துட்டீங்க. இல்லை, நான் சொல்ல சொல்லிடுறேன். இவள் 2 பேரும்
வாய் திறந்து சிரித்த முகத்தோடு அவர் முகத்தை பார்த்து சொன்னீங்க, நம்ம சொன்னீங்க, அவர் பார்த்து சொன்னீங்க. சொன்னபடியினால் தடை இல்லை. ஆகவே இவர்களை கர்த்தர் திருமணத்தில் இணைக்கிறார். ஆண்ட்ரூஸ் ஆகிய நீர், ஜாய்ஸ் பிரின்ஸ் ஆகிய இவர்களை உங்களை பரிசுத்த விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இவர்களை நேசித்து நலப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு மூலமும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு கணவராக இருப்பீர்களா? அவளை பார்த்து சொல்லுங்க. அப்படியே ஜாய்ஸ் பிரின்ஸ் ஆகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், வாழ்க்கையில் ஒருமித்து வாழ இந்த ஆண்ட்ரூஸ் அவர்களை உங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணியை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடுக்கும் மழம் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியாக இருப்பீர்களா? திருமணம் செய்ய இந்த மணமகளை கொடுக்கிற பெற்றோர் புண்ணியவான்கள். இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையும் தீமையும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். அவர் பார்த்து சொல்லுமா? ஜாய் பிரின்ஸ் ஆகிய நான் ஆண்ட்ரூஸ் ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையும் தீமையும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். சாட்சி அறிக்கைகளை கேட்டீர்கள். ஆகவே அவர்கள் இப்போது இருவரும் கணவன் மனைவியாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நான் அறிவிக்கிறேன். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். அல்லேலூயா. அவங்களோடு சேர்ந்து பார்த்துப்பாங்க. இப்பதான் முக்கியமான ஒரு நேரம். என்ன நேரம்? நம்முடைய தமிழ்நாட்டு தென்னிந்திய பகுதியில திருமணத்துக்கு அடையாளமா ஏதாவது ஒரு பொண்ணு உடன்படிக்கையின் மனைவியானவள் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார். அதனால எங்களுடைய சபையின் ஒழுங்கின்படி வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் இங்கே எதிர்த்து எந்த அடையாளம் தமிழ்நாட்டு காரியங்களை செய்வது நாங்கள் செய்வது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ தேடிட்டு இருப்பீங்க.
சபை நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த வேதாளத்தை இவங்க மாற்றிக்கொண்டிருக்காங்க ஆண்டவரே. குமாரன் பரிசுத்தாகிய திரிய தேவன் தாங்க நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா, நிரம்பங்கப்பா அப்படி வல்லமையினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 143 வசனம் 10 பிரகாரம் ஆண்டவரே, அப்பா மக்கள் நன்றி ஆண்டவரே, மக்கள் பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரும் நீரே என் தேவன். உடைய நல்ல ஆவியனை செமையான வழியில் நடத்துவாராக. இணைக்கப்பட்டிருந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் போதித்த ஆண்டவரே, நீரே தேவனாய் இருந்து இந்த செமையான ஆசீர்வாதத்துள்ளாக பிள்ளை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிளஸ் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எப்பொழுது கண்டது போல எப்பொழுதும் வாழ்ந்து சுகித்து இருக்க. ஆமென். பரலோகத்தின் தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க. ஆமென். பரலோகத்தை நோக்கி திரியேக தேவனுடைய பிரசன்னம், திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை நோக்கி ஆமென். வானம் திறந்தருளும், வானாதி வானவரே, வானகரே, ஞானமுள்ள வல்ல நாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வல்ல நாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மன மகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதன் நாட்களிலே ஆமென் தீர்மானத்தின்படியே இந்த நாளிலே அருமையான பிள்ளைகள் இணையவும் தேவனுக்கு முன்பாக ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த உடன்படிக்கை செய்யவும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நாளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அற்புத கரம் இவர்களோடு கூட இருந்து உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் நிரப்பப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் இவர்கள் சிரசு மேல் என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்படியா, இவர்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இவர்கள் காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் மூலமாக ஆண்டவரே குடும்பமும் சமுதாயமும் சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்களாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். குடும்பங்களாகிய நாங்கள், சபையாகிய நாங்கள் ஆமென் உம்முடைய நாமத்தை கொண்டு வாழ்த்தி வாழ்ந்து சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மற்றொரு மகிமையான இடங்களாக வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முதலியவர்களை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொண்டு உத்தம சாட்சியாக விலகு தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே. அவர் சக்தியின் கீழ் அதை கலப்புகவே சிறகுகள் போடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருவோம். ஒரு மாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு மாதையும் கூடாரத்தை அணுகாமல் சிறகுகளால் மூடுவார். அவர் சக்தியின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இப்போது அவங்க 2 பேரும் அரசாங்க பதிவேட்டை கையெழுத்திடுவார்கள். அப்போது மணமக்களை வாழ்த்தி அந்த கர்த்தர் பாடலை பாடுவார்கள். அதுக்கு பின்பு ஆசீர்வாத ஜெபத்தோடு வரலாம். யாரும் போயிடாதீங்க. எல்லாருக்கும் ஏற்கனவே
2 குடும்பத்தாரும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள நித்திய மங்களனி மங்கள முத்தியும் நாதனும் நீ. மங்கள நித்திய மங்களனி மங்கள முத்தியும் நாதனும் நீ. எங்கள் புங்கவனி எங்கள் துங்கவனி. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் ஆபிராம் தேவனே. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் ஆபிராம் தேவனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, சீரளாய் வியட்டுமே. கண்களை மூடி. பரிசுத்த பிதாவே, மனிதன் தனிமை ஏற்பது நல்லது என்று அறிந்த தேவன் அன்பான ஆண்டர்ஸையும் ஜாயை நினைத்ததற்காக நமக்கு நன்றி சொல்லுங்கள். தாராளத்தை பொருட்படுத்துவதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒருவர் எல்லாருடைய பிரயாணத்தை பாதுகாத்துக்காக நன்றி சொல்லுங்கள். திரும்பம் வரவேற்பு நிகழ்ச்சி ஆசிர்வதித்து எல்லாரும் தம் சொந்த இல்லங்களுக்கு போய் சேர்ந்தவர்கள் வேண்டிய விசேஷ பாதுகாப்பு தந்து ஆசிர்வதி. ஆகாரத்தையும் ஆசிர்வதி. எல்லாரும் சாப்பிட்டு மீண்டும் வந்து சொல்லத்தக்கதாக அற்புதம் செய்யும். இவரோடு கிருபையும் தேவ சமாதானம் என்னாலும் இருக்கட்டும். 2 பெற்றோரையும் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். 22 பிள்ளைகள் இந்த நாளில் திருமணத்தில் வைக்கப்பட்ட பிள்ளைகளோடு நம் அனைவரோடும் கிறிஸ்தேசு வருகை மட்டும் என்னென்றுமாக இருப்பதாக ஆமென் என்று சொல்லுகிற இந்த திருமண சான்றிதழை உங்களுக்கு கொடுக்கிறேன். எதுக்கு இது இல்லைன்னா அதுதான் மற்றவங்களுக்கு அநேக ஐடி ப்ரூஃப் கேட்கணும். சில சொல்லும்போது இதெல்லாம் வாங்கி வச்சு பிற்காலத்தில் உதவும். பிற்காலத்துக்கு இது போகணும். ஃபாரின் போகணும்னா நீங்கள் செல்லத்தில் கேளுங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபாரின் போக முடியாது. நீங்கள் இன்னும் கார்கில் நேற்று வாழ்த்துல சிங்கப்பூர், லண்டன், பாரிஸ் நடந்ததுன்னா அமெரிக்கெல்லாம் போனேன். எனக்கு கூப்பிடுங்க இல்லையா? அதுக்கு தான் வாழ்த்தி கொடுத்துருக்கோம். காட் பிளஸ் யூ.